வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு சனியும் திரு சோ அவர்களின் வால்மீகி ராமாயண ஆய்வுக் கண்ணோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சோவின் வால்மீகி ராமாயணத்தை படிக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அதை நுணுகி ஆராய்ந்து எழுதியிருக்கிறார் என்பது வியப்பு தருகிறது. அந்த அடிப்படையில் படிக்க இயலாதவர்களுக்கும் படிக்க நேரமில்லாதவர்களுக்குமாகத்தான் இந்த தொடரை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று 2வது அத்தியாயம் வால்மீகியின் கதை அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அது அப்படியே வாசிக்கிறேன். 7 காண்டங்கள், 500 சர்க்கங்கள், 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக ராமாயணத்தை வால்மீகி அமைத்தார். இதில் காண்டங்கள் என்பது பிரிவுகளையும், சர்க்கங்கள் என்பது அந்த பிரிவுகளின் உட்பகுதிகளையும் குறிக்கின்றன. இந்த 7 காண்டங்கள், 500 சர்க்கங்கள், 24,000 ஸ்லோகங்கள் என்ற கணக்கு வால்மீகி ராமாயணத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் ஆகியவை வால்மீகி ராமாயணத்தில் 7 காண்டங்கள். இந்த 7 காண்டங்களில் இறுதி காண்டமாகிய உத்தர காண்டம் வால்மீகால் இயற்றப்பட்டதே அல்ல என்ற ஒரு கருத்து சில ஆராய்ச்சியாளர்களிடையில் நிலவுகிறது. இந்த வாதத்திற்கு வால்மீகி ராமாயணமே கூட ஓரளவு இடம் கொடுத்து விடுகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் நெடுங்காலமாக வழக்கில் இருந்து வரும் வால்மீகி ராமாயணத்தில் 647 சர்க்கங்களும் 24,253 ஸ்லோகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. வால்மீகி ராமாயணத்தில் ஆரம்பத்தில் குறிப்பிடப்படும் கணக்கு 24,000 ஸ்லோகங்கள், 500 சர்க்கங்கள். இந்த கணக்கு வித்தியாசமே கூட பலவிதமான சர்ச்சைகளுக்கு இடமளித்திருக்கலாம். ஆனால் இந்த கணக்கு வித்தியாசம் ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு உத்தரகாண்டம் வால்மீகி ராமாயணத்தை சார்ந்ததல்ல என்று கூறிவிட முடியாது என்பது பல பண்டிதர்களின் கருத்தாக தொடர்ந்து இருந்து வருகிறது. 500 சர்க்கம் என்று ஒரு கவிஞன் கூறும்போது அவன் கராரான கணக்கை கூறாமல் ஓரளவு அதனுடைய விரிவை காட்டியிருக்கிறான் என்றுதான் கொள்ள வேண்டும். அதனால்தான் 647 சர்க்கம், 24,253 ஸ்லோகம் என்று கூறாமல் 24,000 ஸ்லோகம் என்றும் 500 சர்க்கம் என்றும் கவிஞன் கூறியிருக்கிறான் என்று பல பழைய புத்தகங்கள் கற்றறிந்தவர்கள் அதில் தெளிவித்திருக்கிறார்கள். இதை தவிர உத்தரகாண்டத்தில் காணப்படும் விவரங்களை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ராமாயணமே ஒரு முழுமை பெறாத காவியமாக அமைந்துவிடக்கூடும். ராவணனின் வரலாறு, அவன் பெற்ற சாபங்கள் மற்றும் வரங்கள், இந்திரஜித்தின் வரலாறும் அவனுடைய பலமும், ராம பட்டாபிஷேகத்திற்கு பிறகு சீதையை பற்றி மக்கள் பேசிய கொடுமையான அவதூறு, சீதையை ராமன் நிராகரித்தது, வால்மீகியின் ஆசிரமத்தில் சீதை லவகுஷர்களை பெற்றெடுத்தது, சீதைக்கு வைக்கப்பட்ட 2வது சோதனை, சீதையின் முடிவு, லவகுஷர்களிடம் ராஜ்யபாரம் ஒப்படைப்பு, ராம சகோதரர்களின் முடிவு போன்ற பல விவரங்கள் உத்தரகாண்டத்தில் தான் கூறப்பட்டிருக்கின்றன. இதில் ஏதாவது ஒரு சில இடங்களில் இடைச்செருகல்கள் இருக்கலாம் என்ற ஆராய்ச்சியாளர்களின் யோகம் கவனத்தில் கொள்ளத்தக்கது. ஆனால் அதே சமயத்தில் அதையே வால்மீகி ராமாயணம் பற்றிய இறுதி தீர்ப்பாக எடுத்துக்கொண்டு உத்தரகாண்டத்தை புறக்கணித்து பட்டாபிஷேகத்திற்கு பிறகு ராமருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளவே வேண்டாம் என்ற எண்ணம் முறையாக இருக்காது. தொடக்க காண்டமாகிய பாலகாண்டத்திலேயே 6 காண்டங்களும் அவற்றின் தொடர்ச்சியாக உத்தரகாண்டமும் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டது என்றும், நடந்த நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பிரம்மதேவன் வால்மீகிக்கு அருளியதால் அவர் நடந்தவை, நடக்க இருப்பவை எல்லாவற்றையும் சேர்த்தே ராமாயண காவியத்தை ஏற்றினார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ராமனின் வரலாறு முழுமை பெறக்கூடிய வழியில் பல விவரங்களை தருகிற காண்டமாக இருப்பதாலும், ஆரம்பத்திலேயே வால்மீகி தான் அதை ஏற்றினார் என்று ராமாயணமே கூறுவதாலும், சில ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை மீறி உத்தரகாண்டம் வால்மீகி ராமாயணத்தின் இறுதி காண்டமாக பல பண்டிதர்களால் ஏற்கப்படுகிறது. சமஸ்கிருத பதிப்புகள் எல்லாவற்றிலும் உத்தரகாண்டம் இறுதி காண்டமாக இடம்பெறுகிறது. இந்த காரணங்களினால் நான் எழுதுகிற இந்த வால்மீகி ராமாயணத்தை தொடரை உத்தரகாண்ட விவரங்கள் விரிவாகவே கவனிக்கப்படும். அதே சமயத்தில் என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. ராமாயணம் உபன்யாசம் செய்கிறவர்கள் எல்லோரும் ராம பட்டாபிஷேகத்துடன் தான் ராமாயணத்தை நிறைவு பெற செய்கிறார்கள். மங்களகரமான அந்த நிகழ்ச்சியுடன் தான் ராமாயண கதை முடிய வேண்டும் என்ற நினைப்பு பெரியவர்களிடையே பரவி இருப்பதே இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சீதை மீது மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம், அதன் காரணமாக எழுந்த அவதூறு, அதன் விளைவாக ராமர் சீதையை வெளியேற்றியது, சீதைக்கு வைக்கப்பட்ட 2வது பரீட்சையும் அந்த பரீட்சையே சீதையின் முடிவாக அமைந்ததும், ராமரும் அவருடைய சகோதரர்களும் பூவுலக வாழ்க்கையை முடித்து கொண்டது போன்ற விவரங்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்துவதால் அவற்றையெல்லாம் விவரிக்கும் உத்தரகாண்டத்தை பல பண்டிதர்கள் தங்கள் உபன்யாசங்களில் கூறாமல் விட்டு விடுகிறார்களோ என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மேலே குறிப்பிட்ட இந்த இறுதி விவரங்களை
அசுப நிகழ்ச்சிகளாக கருத வேண்டிய அவசியமே இல்லை என்று எண்ண தோன்றுகிறது. சீதை நம்மை போல் மூச்சு நின்று இறந்து போய்விடவில்லை. கண்டோரெல்லாம் மெய் சிலிர்த்து வியந்து நிற்க யாரும் கேட்டிராத ஒரு அற்புதமான வகையில் பூமாதேவியால் அங்கீகாரம் பெற்றதுதான் சீதையின் முடிவு. ராமரும் அவருடைய சகோதரர்களும் விஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர்கள். அவர்களுக்கு மரணம் நேரிட்டு விடவில்லை. அவதார காரியம் முடிந்ததால் விஷ்ணு தன்னுடைய அம்சத்தை தன்னுடனே சேர்த்து கொண்டார். இவையெல்லாம் அமங்கலமான விஷயங்கள் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் பட்டாபிஷேகத்துடன் ராமாயணத்தை முடிப்பது என்று பல பெரியவர்கள் வகுத்துள்ள மரபை மீறும் துணிவு எனக்கு தோன்றவில்லை. ஆகையால் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு தொடங்குகிற இறுதி காண்டமாகிய உத்தரகாண்டத்தை விரிவாக சொல்லி கொண்டு போவது மரபை மீறிய விஷயமாக இருக்குமோ என்ற அச்சம் என் மனதுள் எழுகிறது. அதே சமயத்தில் இராமாயண வரலாறு முழுமை பெறுவதும் சீதையின் மகத்தான சரித்திரம் என்று வால்மீகியே வர்ணிக்கிற அளவு உயர்வு பெற்ற சீதையின் சரித்திரம் அதுவும் தன்னுடைய சிறப்பின் சிகரத்தை எட்டி பிடிப்பதும் ராவணனின் வியக்கத்தக்க சரித்திரமும் சீதை ராமர் அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வரலாற்று முடிவும் ரகுவம்சம் ராமரோடு முடிந்தது என்ற தவறான எண்ணம் ஏற்பட்டு விடாத வகையில் அந்த மன்னர் வரிசை லவகுச்சர்கள் மூலமாக மேலும் தழைத்தோங்கியதையும் மேலும் பல முக்கியமான விவரங்களையும் கூறுவது உத்தரகாண்டம்தான் என்பதால் அதை விட்டுவிடவும் என் மனம் இடம் தரவில்லை. அதாவது பட்டாபிஷேகத்துடன் முடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாகிய உத்தரகாண்டத்தின் விவரங்களையும் கூற வேண்டும் என்ற நினைப்பும் இருக்கிறது. இதனால் ஒரு இடைப்பட்ட வழியை நான் மேற்கொள்வதாக இருக்கிறேன். பட்டாபிஷேகத்துடன் முடிப்பது மரபு என்பதால் அதை பின்பற்றுவது, அதே சமயத்தில் உத்தரகாண்ட விவரங்கள் மிகவும் முக்கியமானவை என்பதால் அவற்றை பட்டாபிஷேகத்திற்கு முன்பாகவே நிகழ்ச்சிகளின் தொடர்பை ஒட்டி ஆங்காங்கே எடுத்துச் சொல்வது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். உதாரணமாக ஆரண்ய காண்டத்தில் ராவணனின் அறிமுகம் வரும்போது ராவணன் பற்றிய உத்தரகாண்டம் கூறும் விவரங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல என்னால் முடியும். ராவணன் அறிமுகமாகும் போது அவனுடைய பிறப்பு, அவனுடைய பலம், பலவீனம் போன்றவை எல்லாம் தெரிந்து கொள்வது பொருத்தமாகவே இருக்கும் என்பதால் உத்தரகாண்ட விவரங்கள் சிலவற்றை அந்த இடத்திலேயே கொடுப்பது முறையாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் ஒரு உதாரணமாக லவகுச்சர்களின் கதையை சொல்லலாம். ரகுவம்ச திலகங்களாக அந்த இருவரும் பாலகாண்டத்தில் அறிமுகமாகும் போது அவர்களை பற்றிய விவரங்கள் எதுவும் கூறப்படவில்லை. அவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் உத்தரகாண்டத்தில் தான் வருகின்றன. ஆகையால் அவர்கள் அறிமுகமாகும் போதே உத்தரகாண்டத்தில் அவர்களை பற்றி வருகிற விவரங்களை எல்லாம் நாம் பார்த்து விடலாம். இப்படி பொருத்தமான இடங்களில் உத்தரகாண்ட விவரங்களை நான் எடுத்து கூறும்போது வாசகர்கள் மனதில் எந்தவித சந்தேகமும் எழாமல் இருப்பதற்காக இந்த விவரங்கள் உத்தரகாண்டத்தில் இருப்பவை என்று நான் குறிப்பிட்டு விடுவதாக இருக்கிறேன். இதை தவிர ஏற்கனவே நான் கூறிய மாதிரி துளசிதாசரின் ராமசரித மானசம் என்கிற ராமாயணமும், கம்பரின் ராமாவதாரம் என்கிற ராமாயணமும் வால்மீகி ராமாயணத்திலிருந்து மாறுபடுகின்ற முக்கியமான இடங்களை ஆங்காங்கே நான் சுட்டி காட்டுகிறேன். இந்த மாதிரியான வித்தியாசம் ஒன்றை இப்போதே கூட பார்த்து விடலாம். கம்பராமாயணத்தில் உத்தரகாண்டம் இடம்பெறவில்லை. தனது ராமாவதாரம் என்ற பெரும் காவியத்தை கம்பர் ராமர் பட்டாபிஷேகத்துடன் முடித்து விடுகிறார். துளசிதாசரின் ராமசரித மானசம் என்கிற ராமாயணத்தில் உத்தரகாண்டம் இடம்பெறுகிறது. ஆனால் அதன் விவரங்கள் வால்மீகி ராமாயணத்திலிருந்து பெரிதும் மாறுபடுகின்றன. அது மட்டுமல்லாமல் உத்தரகாண்டத்திற்கு பிறகு லவகுச்ச என்பது ஒரு இணைப்பாக துளசிதாசரின் ராமாயணத்தில் இடம்பெறுகிறது. கம்பர் வால்மீகி ராமாயணத்தை ஒட்டியே தனது காப்பியத்தை அமைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் துளசிதாசரின் ராமாயணமோ வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி எழுதப்பட்டதல்ல. அத்தியாத்ம ராமாயணம் என்பது போன்ற நூல்களை ஒட்டி தனது படைப்பை துளசிதாசர் அமைத்திருக்கிறார். வால்மீகி ராமாயணம் இயற்றப்பட்டது ராமர் காலத்திலேயே, அதாவது திரேதாயுகத்திலேயே. கம்பராமாயணம் கிபி 9ஆம் நூற்றாண்டிலும் துளசிதாசரின் ராமாயணம் கிபி 16ஆம் நூற்றாண்டிலும் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கம்பருக்கு ஆதாரம் வால்மீகி, துளசிதாசருக்கு ஆதாரம் வால்மீகிக்கு பிறகு நெடுங்காலம் கழித்து யாரால் இயற்றப்பட்டது என்பது பற்றி இன்னமும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற அத்தியாத்ம ராமாயணம். ராமர் காலத்திலேயே வாழ்ந்து நடந்ததையும் நடக்கப் போவதையும் காவியமாக படைத்து மனித குலத்திற்கே நல்வழி காட்டிய முனிஸ்ரேஷ்டான வால்மீகியின் வரலாறு ராமாயணத்தில் கூறப்படவில்லை. ஆனால் வேறு புராணங்கள் சிலவற்றில் வால்மீகி பற்றிய சில விவரங்கள் காணப்படுகின்றன. ஆதாரபூர்வமான வரலாற்று பின்னணி இதற்கு இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறினாலும் பலராலும் கூறப்படுகிற வால்மீகியின் கதை இதுதான் என்பதால் அதை பார்ப்போம்.
ஒரு மகரிஷிக்கு மகனாக பிறந்து வேடர்களால் வளர்க்கப்பட்டவர் அவர். அவர் வளர்ந்த கூட்டத்தின் தொழிலாகிய திருட்டும் வழிப்பறி கொலையும் இவருக்கும் தொழிலாகியது. அவசியம் நேர்ந்தபோது கொலைகளையும் செய்தார். ஒரு நாள் சில ரிஷிகள் காட்டுப்பாதை வழியே போகும்போது இவர் அவர்களை மறித்து அவர்களிடமிருந்து பொருட்களை கொடுத்து செல்லுமாறு மிரட்டினார். அந்த ரிஷிகள் தங்களிடமிருந்த உணவு மற்றும் சாதாரண பொருட்களை கொடுப்பதாகவும் அதற்கு பதிலாக இவர் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். உன்னுடைய வீட்டுக்கு போய் உன்னை நம்பி இருக்கிற உன்னுடைய மனைவியையும் மகன்களையும் பார்த்து அவர்களிடம் ஒரு கேள்வியை நீ கேட்க வேண்டும். அவர்களை காப்பாற்றுவதற்காக நீ செய்கிற இந்த திருட்டு தொழிலின் மூலம் கிடைப்பதை உன்னோடு பங்கிட்டுக் கொள்ளும் அவர்கள் இந்த தொழில் மூலம் உனக்கு கிட்டும் பாவத்தையும் பங்கிட்டுக் கொள்வார்களா என்பதை அவர்களிடம் கேட்டு சொல். இப்படி அந்த ரிஷிகள் கூறியது அந்த வேடுவனுக்கு புதிதாகவும் புரியாத புதிராகவும் தோன்றவே தனது குடும்பத்தினரை அணுகி ரிஷிகள் கூறியவாறே கேட்டான். அதற்கு குடும்பத்தினர், எங்களை காப்பாற்ற வேண்டியது குடும்பத் தலைவனாகிய உனது கடமை. அதற்காக நீ திருட்டு தொழில் செய்கிறாய், சம்பாதிக்கிறாய். நீ சம்பாதித்து கொண்டு வரும் பொருளினால் நாங்கள் காப்பாற்றப்படுவது உண்மையே. ஆனால் அதற்காக நீ நாடும் வழிகளில் உனக்கு ஏற்படுகிற பாவம் எங்களை எப்படி சாரும்? நீ கொண்டு வரும் பொருளில் எங்களுக்கு உரிமை உண்டே தவிர நீ செய்யும் பாவங்களில் எங்களுக்கு பங்கு கிடையாது என்று கூறிவிட்டார்கள். இதை கேட்டவுடன் அந்த வேடுவனுக்கு சம்சார பந்தம் என்பது உடனடியாக விலகியது. ஆசை, அதனால் ஏற்படும் வேகம், கோபம் போன்ற உணர்வுகள் எல்லாம் அவனை விட்டு அகன்றன. மீண்டும் விரைந்து சென்று ரிஷிகளை சந்தித்தான். நடந்ததை அவர்களிடம் சொல்லி, உங்களால் நான் தெளிவு பெற்றேன். இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு பெரும் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த திருட்டு தொழிலை செய்து நான் சேர்த்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் காண விரும்புகிறேன். உங்களுக்கு தீமை புரியும் எண்ணத்தோடு உங்களை அணுகிய எனக்கு நீங்கள் பெரும் நன்மை புரிந்தீர்கள். அதை முழுமையாக்க எனது பிறவி கடை தேறுமாறு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த ரிஷிகள் அவனுக்கு ராமநாமத்தை உபதேசித்து அதையே ஜபித்து கொண்டிருக்குமாறு கூறினார்கள். ராமராம என்பதற்கு பதிலாக மராமரா என்று சொல்லிக் கொண்டிருக்குமாறு ரிஷிகள் அவரிடம் சொல்லியதாக ஒரு கதையும் உண்டு. மரா சம்ஸ்கிருதம் இல்லை என்பதால் இது பிற்சேர்க்கை என்றே கருதப்படுகிறது. அந்த வேடுவன் ஆசாபாசங்களை அழித்தவனாக, காம குரோதங்கள் அற்றவனாக, விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக தன் மனதை ஒரு நிலையில் நிறுத்தி ரிஷிகள் கூறியவாறே ஜபித்து வந்தான். ஆண்டுகள் பல கழிந்தன. தவம் கலையவில்லை. அவனை சுற்றி ஒரு பெரும் கரையான் புற்றே வளர்ந்து விட்டது. அப்படி பலகாலம் கழிந்த பிறகு அந்த ரிஷிகள் மீண்டும் வந்து அவனை அந்த புற்றிலிருந்து வெளியில் வருமாறு அழைக்க அவனும் வெளியே வந்தான். வால்மீகியாக. வால்மீகி என்ற பதத்திற்கு புற்றிலிருந்து வெளியேறியவர் என்று அர்த்தம் கூறப்படுகிறது. பாவங்களை ஒழித்து பெரும் புண்ணியத்தை எய்தி ஞானியாக விளங்கக்கூடிய நிலையை அடைந்துவிட்ட ஒரு நிலையில் வால்மீகி அந்த ரிஷிகளால் போற்றப்பட்டார். முனிவர்களிடையே ஒரு சிம்மமாகவும் பெரும் சிறப்பு வாய்ந்த மகரிஷியாகவும் ராமாயணத்தில் வால்மீகி குறிப்பிடப்பட்டாலும் அவருடைய வரலாறு அந்த இதிகாசத்தில் சொல்லப்படாததால் மேலே கூறப்பட்ட வேறு சில புராணங்களில் காணப்படுகிற கதையே வழக்கில் இருந்து வருகிறது. வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி நான் பிரம்மபுத்திரராகிய பிரசேதசின் புதல்வன், கடும் தவம் புரிந்தவன் என்று ராமர் முன்னிலையில் கூறுகிறார். வேறு விவரங்கள் இல்லை. பெரும் ஞானத்தை எய்திய வால்மீகி முனிவரால் ஏற்றப்பட்ட பாவங்களை போக்கவல்ல, மக்கட்பேறு இல்லாதவருக்கு மக்கட்பேறு அளிக்கக்கூடிய, செல்வம் இல்லாதவனுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய, தர்மத்தின் பாதையை சுட்டி காட்டுகிற, ஈடு கூற முடியாத உயர்ந்த நலத்தை அளிக்கக்கூடிய ராமாயணம் என்னும் இதிகாசத்தின் பாலகாண்டம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இவ்வாறு ஆய்வு கண்ணோட்டத்தோடு எழுதிய திரு சோவின் வால்மீகி ராமாயணம் 2வது அத்தியாயத்தை இந்த வாரம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் பாலகாண்டத்தை பார்க்க இருக்கிறோம். பாலகாண்டம் துவங்க இருக்கிறது. இந்த தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.